Today we are going to see the analysis of standing posture வந்து viewing from sideways. ஒரு ஒரு பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நார்மல் என்ன, அதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அப்நார்மல் என்ன, அதுதான் இன்றைக்கி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் போஸ்டீரியர் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சைட் வியூவில் எப்படி இருக்கும், ஒரு பர்சனை நம்ம வந்து பாஸ்டர் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது we are going to see. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டு அசஸ் த பர்சன்ஸ் பாஸ்டர், நம்ம எப்படி இப்போது கட்டடம்லாம் கட்டும்போது we take a plumb line, அந்த கொத்தனார்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க, ஒரு நீளமாக ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு வெயிட் இருக்கும், அதை வச்சு தான் தே சி த ஹைட்டு. இப்போ செங்கலை வச்சு அப்படியே கட்டிக்கிட்டே வருவாங்க கொத்தனார்லாம், அந்த பில்டிங்கை கட்டிகிட்டே வரும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வரிசைக்கும் தே கீப் த ப்ளம் லைனை வச்சு தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பூசுகிற அளவும் அந்த வைக்கக்கூடிய செங்கலோட இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தே வில் சி. அந்த ப்ளம் லைனை வச்சு தான் அந்த கட்டடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங்கையும் மெஷர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ப்ளம் லைன், சிமிலர் ப்ளம் லைன், இதை வச்சு தான் நம்ம அந்த பாஸ்டரை நம்ம பார்க்குறோம். ஸோ லேட்ரல் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படியெல்லாம் கீழே இறங்கும், மேலேருந்து கீழே எப்படி இறங்கும் அப்படின்னா ஹெட்டுக்கு ஆன்டீரியராக இருக்கும், ஆன்டீரியர் டு த ஹெட்டு வெர்டிபிரல் காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெட்டோட ஆன்டீரியர்னால் கம்ப்ளீட் ஃப்ரண்ட்டு கிடையாது, அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி லேட்ரல் காது வழியாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்டீரியர் டு த ஹெட்டு, தென் வெர்டிபிரல் காலம், த ஜாயின்ட்ஸ் ஆஃப் லோவர் லிம், தென் கிராவிடேஷனல் மூமெண்ட் வில், இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி நமக்கு கிராவிடேஷனல் மூமெண்ட் இருக்கும். சரியா? சிமிலர்லி வந்து எப்போவெல்லாம் வந்து போஸ்டீரியர்லி இருக்கும், இஃப் த லைன் ஆஃப் கிராவிட்டி இஸ் பாசிங் போஸ்டீரியர்லினா தென் த பாடி செக்மெண்ட் வந்து சுப்பீரியர் டு த போஸ்டீரியர் டைரக்ஷன். அப்படின்னா லைன் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி விழுந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆன்டீரியராக டிவியேட் ஆகும். லைன் ஆஃப் கிராவிட்டி போஸ்டீரியர்லி விழுகுது அப்படின்னா வி டேக் அ டைரக்ஷன் ஆஃப் போஸ்டீரியர் சைட். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ சைட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஆங்கிள், நீ, ஹிப் இப்படி போக போகிறோம். ஸோ ஆங்கிளில் அந்த ஆப்டிமல் இரெக்ட் பாஸ்டர் பாருங்கள், ஆங்கிள் ஜாயிண்ட் எங்கே இருக்குது, ஸோ ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி இருக்குது, அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி இருக்குது, பட் பெட்டலாக்கு பின்னாடி இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க இந்த டயக்ராமில். ஆங்கிள் ஜாயிண்ட்டில் இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி இஸ் பாசிங் ஆன்டீரியர்லி. அப்போது நெக்ஸ்ட்டு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தி ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நியூட்ரல் பொசிஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது டார்சி ஃப்ளெக்ஷனில் இருக்கா பிளான்டார் ஃப்ளெக்ஷனில் இருக்கான்னு we will not be able to tell, இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு நியூட்ரல் பொசிஷன். ஏன்னா நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து நம்ம டார்சி ஃப்ளெக்ஷன்லேயும் கணக்கில் எடுத்துக்க முடியாது, பிளான்டார் ஃப்ளெக்ஷன்லேயும் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆங்கிள் ஜாயிண்ட் இஸ் இன் அ நியூட்ரல் பொசிஷன் பிட்வீன் தி டார்சி ஃப்ளெக்ஷன் அண்ட் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். அப்போ இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி போகுது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த டயக்ராமில் ஆன்டீரியராக போகுது, ஆன்டீரியர் டு தி ஆங்கிள் ஜாயிண்ட். ஆன்டீரியராக போகுது அப்படின்னா எந்த மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டார்சி ஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் டார்சி ஃப்ளெக்ஷன். அப்போ இந்த டார்சி ஃப்ளெக்ஷன் ரொம்ப முன்னாடி, இப்போ இதே லைன் ரொம்ப முன்னாடி போகுது அப்படிங்கும்போது என்னாகும், நம்ம ரொம்ப டார்சி ஃப்ளெக்ஷனுக்கு போவோம். அப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்மளோட பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணி ரொம்ப ஃபார்வேர்டாக ரொம்ப முன்னாடி டார்சி ஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாக ஆக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ் என்ன பண்ணும், டார்சி ஃப்ளெக்ஷன்ஸோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த டயக்ராம் படி இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஆன்டீரியரில் இருக்குது, ஆன்டீரியரில் இருக்கும்போது டார்சி ஃப்ளெக்ஷன் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். இதே இது வந்து இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ முன்னாடி போயிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் போயிட்டே இருப்போம். முன்னாடி போக என்னாகும், டார்சி ஃப்ளெக்ஷன் அதிகமாகும், பிளான்டார் ஃப்ளெக்ஷன் குறைவாக இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மலில் எப்படி இருக்குது, ஆங்கிள் ஜாயிண்ட்டில் லைன் ஆஃப் கிராவிட்டி இஸ் பாசிங் ஆன்டீரியர்லி போகிறதுனால என்ன பண்ணும், ஆங்கிள் வந்து டார்சி ஃப்ளெக்ஷனில் மெயின்டைன் பண்ணும். அப்போ அதிகமான டார்சி ஃப்ளெக்ஷன் போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும், பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ் வில் ட்ரை டு மேக் த டார்சி ஃப்ளெக்ஸர்ஸ் நியூட்ரல். இங்கே வந்து அப்போசிங் ஃபார் டார்சி ஃப்ளெக்ஷன் வந்து எது, பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ். இப்போ அடுத்த ஜாயிண்ட்டு நீல ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போது ஆப்டிமல் இரெக்ட் பொசிஷனில் நீல எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், நீ ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் பெட்டல்லாக்கு பின்னாடி இருக்கும். லைன் ஆஃப் கிராவிட்டி பாசஸ் ஆன்டீரியர் டு த மிட் லைன் ஆஃப் நீ அண்ட் போஸ்டீரியர் டு த பெட்டல்லா. அப்போ ஆன்டீரியரில் இருந்தாலே என்ன சொல்லுவோம், நம்ம
எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கீழே டார்சிஃப்ளெக்ஷன் சொல்கிறோமோ அதே மாதிரி நீ ஜாயிண்ட்லேயும் எக்ஸ்டென்ஷன். இப்போ எக்ஸ்டென்ஷன்னா என்னது, நீ எக்ஸ்டென்சாஸ் இங்கே வேலை செய்யுது. அப்போ நீ எக்ஸ்டென்சாஸ் வந்து ஓவராக வேலை செஞ்சால் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடும். அப்போ ஓவராக வேலை செய்யக்கூடாது அப்படின்னா நீ ஃப்ளெக்ஸாஸ் வந்து அந்த நீ எக்ஸ்டென்ஷனை அதிகப்படுத்தாமல் பார்த்து வச்சுக்கிறோம். தட் இஸ் கவுண்டர் பேலன்ஸ்டு பை த நீ ஃப்ளெக்ஸாஸ். ஓகேயா? அப்போ இதை எது இங்கே கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ரோனமியஸ் மசில். ஸோ தட் இஸ் அ 2 ஜாயிண்ட் மசில். அது என்ன பண்ணும், ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட் பண்ணுது, ஆங்கிளை வந்து பிளாட்டா ஃப்ளெக்ஷன் பண்ணுது. அதிகமாக நீ எக்ஸ்டென்ஷன் போயிடாமல் பார்த்துக்கிறது தான் அதோட வேலை. இப்போ வர புரிஞ்சிருக்கா? ஆங்கிள் அண்டு நீ புரிஞ்சிருக்கா? அப்போ தான் நம்ம அடுத்து ஹிப்புக்கு போக முடியும். ஓகே, புரிஞ்சிருச்சுல? சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி KAFO அப்படிங்கிற ஒரு ஆர்த்தோசிஸ் பற்றி. இந்த ஆர்த்தோசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ஆங்கிள் ஃபூட் ஆர்த்தோசிஸ். நீ கே வந்து முன்னாடி, அதாவது இன் ஆர்டர் டு கீப் இட் அந்த நேம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கே வந்து நீ ஜாயிண்ட்டு, ஏ வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டு, எஃப் வந்து ஃபூட்டு. ஸோ நீ ஆங்கிள் ஃபூட்டு ஆர்த்தோசிஸ். இது வந்து எப்படி இந்த டயக்ராம் தான் அது. அப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் இது என்னென்னா, இப்போ உங்கள் பாஸ்டரில் நான் கடைசியாக முடிக்கும்போது இதில் ஒரு கதை போட்டுகிட்டே வருவான். டேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு, அவர் பாஸ்டரில் என்ன சேஞ்சஸ் இருந்தது, அவர் எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கதை மாதிரி அது கூடயே வந்துகிட்டே இருக்கும். இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு புரியாது. அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சுட்டு பாஸ்டரை அதுக்கப்புறம் அந்த டேவ் என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த பயோமெக்கானிக்ஸும் புரியும், ரீஹாபிலிட்டேஷனும் புரியும். சரியா? சரி, இப்போ அந்த நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் அப்படிங்கிறது இது அந்த டேவை வச்சு வர்றது தான். ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு தென் வி கேன் கோ டு ஹிப் ஜாயிண்ட். இந்த ஆர்த்தோசிஸ் அப்படின்னாலே என்ன பண்ணும், ஜென்ரலாக நம்மளோட மூமெண்ட்டை ஒன்று ஹெல்ப் பண்ணும், இல்லாட்டினா ரெசிஸ்ட் பண்ணும். விச் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ரெசிஸ்ட் மோஷன் ஆர் டு ப்ரொடெக்ட் த பாடி பார்ட். அப்போ தே ஆர் பேஸ்ட் ஆன் இது வந்து 3 பாயிண்ட் ப்ரெஷர் சிஸ்டமில் இட் இஸ் மெயின்டைன்டு. என்ன 3 பாயிண்ட் ப்ரெஷர் சிஸ்டம் அப்படின்னாலும், ஒன்று வந்து ஒரு டைரக்ஷன்லையும், இங்கே பாருங்கள், ஒன்று வந்து ஒரு டைரக்ஷன்லையும். இந்த அம்புக்குறியை பாருங்கள், நீ ஜாயிண்டில் மட்டும் டைரக்ஷன் பின்னாடி இருக்குது, ஆனால் ஆங்கிள்லையும் தை பேண்ட்லேயும் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா? அப்போ 2 டைரக்ஷன் வந்து ஒரே சைட்லேயும், ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி 3 பாயிண்ட் ப்ரெஷர் சிஸ்டமில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ். அப்போ தே ஆர் பேஸ்ட் ஆன் 3 பாயிண்ட் ப்ரெஷர் சிஸ்டம் வித் 1 ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் 1 டைரக்ஷன் அண்ட் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இதோட ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து தொடையில் கட்டிகிட்டு இருக்கிறனால இட் ஹேஸ் அ மெட்டாலிக், அந்த தை பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஹேவிங் அ தை பேண்ட். இங்கே தொடையில் பாருங்கள் ஒரு தை பேண்ட் இருக்குது. அடுத்து நீ ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபியல் பேண்ட் இருக்குது. எதுக்குன்னா அந்த பெட்டலா வந்து அதில் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாதம் வந்து வைக்கிறதுக்காக. ஏன் பாதத்தை வைக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் கிவன் ஃபார் தி பேராப்ளீஜியா. இப்போ இந்த இது வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் வந்து பேராப்ளீஜிக்கு கொடுத்து அவங்கள நடக்க வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் யோ பேராப்ளீஜிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸில் கீழே ஆங்கிளில் கீழே பார்த்தீங்கன்னா சோல் பிளேட், அதாவது பாதத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேட் இருக்குது. இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ லாக்கிங் த ஜாயின்ட்ஸ், நீ ஜாயிண்ட் கிட்டக்க ஆங்கிள் ஜாயிண்ட் கிட்டக்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு பூட்டு சாவி மாதிரி, அதாவது பூட்டு சாவி மீன்ஸ் வாட், ஒரு பக்லிங் மாதிரி இருக்கும். வேணும்னா அவங்க கை வச்சு அதை எடுத்து விட்டுக்கிட்டாக்க நீ வந்து ஃப்ளெக்ஷனுக்கு போகும். ஸோ தே கேன் ஏபிள் டு சிட். திரும்ப வேணும் எந்திரிக்கணும் அப்படின்னாக்கா தே கேன் லாக் தட் அண்ட் தே கேன் கெட் அப். அதுக்காக தான் இந்த சிஸ்டம் இருக்குது. சரியா? ஸோ லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதிக்கோங்க. தென் இப்போ ஹிப் ஜாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஹிப்பில் நார்மலாக எப்படி இருக்கும், ஹிப் அண்டு பெல்விஸ் ஆப்டிமல் இரெக்ட் பொசிஷனில் இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மேலே இருக்கிற டயக்ராமில் பாருங்கள், இந்த ஹிப் ஜாயிண்ட் எப்படி இருக்குது. ஸோ ஃபீமர் இருக்குது. ஸோ எப்படி போகுது இந்த லைன் ஆஃப் கிராவிட்டினா, ஹிப் ஜாயிண்ட் ஆக்சிஸ் வழியாக போகுது. ஆக்சிஸ் வழியாக போனால் கூட லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இந்த மூமெண்ட் இருக்கும், அதாவது லைன் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் முன்னாடி போகும். ஸோ த லைன் கனெக்டிங், இங்கே வந்து நம்ம என்னென்ன லைன்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ பியூபிக் சிம்ஃபைசஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆன்டீரியர்லி இருக்குது. ஏஎஸ்ஐஎஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்போ ஏஎஸ்ஐஎஸ்ஐயும் பியூபிக் சிம்ஃபைசஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் வந்து எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும், மேலேருந்து கீழே. ஏன்னா ஏஎஸ்ஐஎஸ் மேலே இருக்குது, சிம்ஃபைசஸ் பியூபிஸ் கீழே இருக்குது. அப்போ மேலேருந்து கீழே கனெக்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் அ வெர்டிக்கல் லைன். அப்போ அதே இது வந்து ஏஎஸ்ஐஎஸ்ஐயும் பிஎஸ்ஐஎஸும் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன்,
அண்ட் போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த இலியாக் ஸ்பைன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கனெக்ட் பண்ணும்போது வி கால் தட் as ஹரிசாண்டல் லைன். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நார்மல் ஆப்டிமல் பொசிஷனில் லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வி ப்ரொசஸ் போஸ்டீரியர் டு த ஆக்சிஸ் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். அதாவது இப்போ முதல்ல வந்து என்ன செஞ்சோம், ஆங்கிளில் முன்னாடி போகுது ஜாயிண்ட்டில், நீ ஜாயிண்ட்லேயும் முன்னாடி போகுது. இப்போ ஹிப் ஜாயிண்ட்டில் எப்படி போகுது, கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போகுது. லைன் ஆஃப் ஆக்சிஸ்க்கு இந்த அந்த ஜாயிண்ட் ஆக்சஸுக்கு இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி பின்னாடி போகுது. அப்போ பின்னாடி போகுது அப்படின்னா ஹியர் திஸ் லீட்ஸ் டு எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிப் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் பெல்விஸ் ஆன் த ஃபெமோரல் ஹெட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து ஹிப்பு வந்து நார்மலாக வந்து எக்ஸ்டென்ஷனில் நிற்கிறோம் நம்ம, சரியா. அப்போ இதோட கவுண்டர் ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இலியோசோயாஸ் என்ன பண்ணும், ஹிப்பை ஃப்ளக்ஷன் பண்ணும். அப்போ ஹிப்பு வந்து அதிகமாக ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகக்கூடாது. இப்போ சில பேர் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தே வில் கோ ஃபார் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். அதாவது தே வில் ட்ரை டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், ரொம்ப நேராக நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லம்பார் லார்டோசஸை அதிகப்படுத்தி அந்த ஹிப்பு மட்டும் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி பின்னாடி வர்ற மாதிரி தே வில் ட்ரை டு ஸ்டாண்ட். பட் தட் இஸ் நாட் அ குட் பொசிஷன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா இங்கே ஹிப் ஜாயிண்டில் ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் இலியோசோயாஸ் வந்து அந்த வேலையை பார்க்குது. ஓகேயா. ஸோ நார்மலாக ஆங்கிளில் லைன் ஆஃப் கிராவிட்டி ஆன்டீரியர்லியில் போகுது, நீல ஆன்டீரியர்லி போகுது. பட் ஹிப் ஜாயிண்டில் லைன் ஆஃப் கிராவிட்டி போஸ்டீரியர்லி போகுது, சரியா. இப்போ ஒரு இது என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி போகலை, இப்போ ஒழுங்காக நிற்காதவங்க அவங்கள நம்ம என்ன பண்ணுறது. ஸோ பட் டியூரிங் பாஸ்சுரல் பாஸ்சுரல் ஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன அப்படின்னா நார்மலில் இருந்து அப்நார்மலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அ ஸ்வே. அப்போ இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி பாசஸ். ஆனால் இந்த மாதிரி ஸ்வே பேக்கில் நிற்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஹிப் ஜாயிண்டில் முன்னாடி போகுது. இந்த டயக்ராம் பாருங்கள், அவன் முதுக பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த ஹிஸ் பேக் அந்த கைஃபோட்டிக் அந்த கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு அசால்ட்டாக நிற்கிறது, கரெக்டாக நிற்காமல் ஸ்டாண்டக்டீஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிமிர்ந்து நிற்கணும். பட் நிமிர்ந்து நிற்காமல் ஒரு ஸ்லவுச்டு பொசிஷன் மாதிரி இருந்தால் தென் தட் இஸ் கால்டு ஸ்வே பேக் பாஸ்சர் ஆர் தி ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டிங். சும்மா அப்படியே நிற்கிறது, ரிலாக்ஸ்டாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக நிற்காமல் நிற்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப புவர் பாஸ்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு புட் ஸ்ட்ரெஸ் மோர் ஆன் தி ஆன்டீரியர் ஹிப் லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ். அப்போ இதை இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், எப்போ பார்த்தாலும் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறாங்க அப்படின்னா தட் வில் பிகம் ஹபிச்சுவல் ஃபார் தம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸும் மசில்ஸும் என்ன ஆகிடும், அடாப்ட் ஆகிடும். இப்போ அடாப்ட் ஆகி அது ஹெபிச்சுவல் ஆன உடனே என்ன ஆயிடும், தட் லீட்ஸ் டு டிஸ்யூஸ் அட்ரோஃபி. அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகும், டிஸ்யூஸ் ஆகும், தென் டிசீஸ் கண்டிஷன் வரும். ஸோ தட் அப்போ அவங்களுக்கு என்ன வரும், நெக்ஸ்ட் ஹீ வில் கோ ஃபார் தி அந்த பெயின், ஹிப் பெயின் வரும், லிகமெண்ட் பெயின் வரும், மசில்ஸ் பெயின் வரும், சரியா. ஸோ நார்மலில் வந்து ஹிப் ஜாயிண்டில் எப்படி இருக்குது, லைன் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் பின்னாடி இருக்குது. அப்போ எக்ஸ்டென்ஷனில் அவன் நிற்கிறான். இப்போ எக்ஸ்டென்ஷனில் நிற்கும்போது அவன் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாமல் இருக்க ஹிப்போட ஃப்ளெக்ஸாஸ் இலியோசோயாஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் நார்மல். இப்போ ஸ்வே பேக் இல்லை ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டிங்கில் என்ன ஆகுது, இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆகுது, போஸ்டீரியர்லியிலேருந்து ஆன்டீரியர்லி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸு மசில்ஸ் எல்லாம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி தட் பிகம்ஸ் அ டிசீஸ்டு கண்டிஷன். அவனுக்கு அதுக்கு வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ரீஜன் என்னது, லம்போ சேக்ரல். அதாவது ஹிப்புக்கும் கொஞ்சம் மேலே போகிறோம், லம்போ சேக்ரல் அண்டு சேக்ரோலியாக் ஜாயிண்டில் போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து லம்பா ஓட்டிப்ரா பார்க்கும்போது லம்போ சேக்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா. அது வந்து ஒரு 30 டிகிரி வரைக்கும் அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்டீரியல் டில்ட்டிங் ஆஃப் சாக்ரம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், அன்றைக்கி ஒரு தடவை கேட்டப்போ வித்யா மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ ஆன்டீரியல் டில்ட்டிங் ஆஃப் சாக்ரம் என்ன பண்ணும், லம்போ சேக்ரல் ஆங்கிளை வந்துட்டு இட் வில் ட்ரை டு இன்க்ரீஸ். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், லார்டோசிஸ் என்ன ஆகும் வித்யா, லார்டோசிஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லார்டோசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அவனுக்கு வந்து என்ன ஆகுது, லம்பார் லார்டோசிஸ் கூடுது, சாக்கரம் வந்து மூவ் ஆகுது. அப்போ சாக்கரம் மூவ் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். இந்த சாக்ரமில் பொதுவாக வந்து லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து முன்னாடி இருக்கும், ஆன்டீரியர்லி இருக்கும். இப்போ ஆன்டீரியர்லி விழுகிறதுனால அந்த நியூட்டேஷனுக்கு போகும். நியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா த மூமெண்ட் ஆஃப் சாக்கரம். அதாவது சாக்கரத்தை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கிறோம், அப்பர் பகுதி லோயர் பகுதி அப்படின்னு. ஸோ அப்பர் பார்ட் அப்படிங்கும்போது ஆன்டீரியர் அண்ட் சுப்பீரியர் போர்ஷன்
வந்து என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணுது. அப்பர் பகுதி வந்து ரொட்டேட் பண்ணி முன்பக்கமாக வர்றதுக்கு ஆன்டீரியர்லி அண்ட் இன்ஃபீரியர்லி, அதாவது மேலே கவுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. கீழே இருக்கக்கூடிய லோவர் பார்ட் ஆஃப் சாக்ரம், அதாவது இன்ஃபீரியர் போர்ஷன் ஆஃப் சாக்ரம் என்ன பண்ணுது, பின்பக்கமாக போகுது. போஸ்டீரியர்லி அண்ட் சுப்பீரியர்லி. யோசிங்க, இப்போ உங்கள் கை இருக்குது, உங்கள் கையை வந்து மேலே வந்து 5 விரல் இருக்குது இல்லையா, இதை தான் சாக்கரம்னு திங்க் பண்ணுங்கள். இப்போ கையை வந்து முன்னாடி நீங்கள் ஃபார்வர்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து என்ன பண்ணுது, அப்பர் போர்ஷன் வந்துட்டு ஆன்டீரியர்லி போகுது, சுப்பீரியர்லி போகுது. ஆனால் லோவர் போர்ஷன் வந்து என்ன ஆகுது, பின்பக்கமாக மூவ் ஆகும், போஸ்டீரியர்லி அண்டு சுப்பீரியர்லி. ஸோ லம்போ சேக்ரல் அண்டு சாக்ரோயிலியாக் ஜாயிண்டில் இந்த மாதிரி தான் நார்மலாக லைன் ஆஃப் கிராவிட்டி பாஸ் ஆகுது. மூமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ S1, அதாவது L5 வில் பி ஸ்லைடிங் ஓவர் த S1. அப்போ இங்கே என்ன நடக்குது, லம்பார் லார்டோசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லம்போசேக்ரல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நார்மல். ஸோ நியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது. எவ்ரிதிங் இஸ் நார்மல். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலத்தில் என்ன நடக்குது, இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த வெர்டிபிரல் காலமில் தான், மிடில் ஆஃப் த ட்ரங்க்கில் தான் அது நார்மலாக போகும். அடுத்து ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற டயக்ராமு, இந்த ஹெட்டில் லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படி போகுது அப்படின்னா, இட் பாசஸ் ஸ்லைட்லி ஆன்டீரியர் டு த அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். அப்போ லிட்டில் பிட் ஆன்டீரியர் டு அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் நடக்குது. அப்போ இங்கே வந்து என்ன, ரெண்டுமே நம்ம சொல்கிறோம், போத் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். நம்ம ஹெட்டை நம்ம நேராக வச்சுக்கிறதுனால வச்சுக்குவோம், இல்லைன்னா லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுனா ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம், இல்லை பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணுவோம். அப்போ ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெட், திஸ் கிரியேட்ஸ் தி எக்ஸ்டர்னல் ஃப்ளக்ஷன் மூமெண்ட். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த தலையை எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ஃபார்வேர்டு ஃப்ளக்ஷன்லையே தான் நம்ம வச்சுட்ருப்போம் தலையை. ஸோ திஸ் மேக்ஸ் த ஹெட் ஃபார்வர்ட் ஃப்ளக்ஷன் அண்ட் இட் இஸ் கவுண்டர் பேலன்ஸ்டு. ரொம்பவும் குனிஞ்சிடக்கூடாது, அதாவது லைட் ஃப்ளக்ஷன் தலையில் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட் இரெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் அந்த ஹெட் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஸ்லைட் ஃப்ளெக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஆன்டீரியர்லி மூவ் ஆகுறதுனால அந்த ஃப்ளக்ஷன் ரொம்ப போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எது லிமிட் பண்ணும் அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லிகமெண்டம் நியூக்கே, டெக்டோரியல் மெம்பரேன், இந்த எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் நெக்கு, ஜைகோபோஃபேஷியல் ஜாயின்ஸு, இது எல்லாமே வந்து அந்த நெக்கு வந்து டபக்குன்னு ஃப்ளக்ஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ப்ரிவெண்ட் பண்ணும். இது வந்து நார்மல். சரியா, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த நார்மல் வந்து இந்த டேப்லோ காலமில் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இப்போ புக்கில் இருக்க டேப்லோ காலம் தான் இது. ஸோ இப்போ அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட், இப்போ நம்ம கீழேருந்து மேலே வந்தோம் இல்லையா, இப்போ மேலேருந்து கீழே. ஸோ அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஆன்டீரியரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஆன்டீரியரில் இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர் டு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் ஃபார், அப்போ ஆன்டீரியர் இருக்குன்னா இட் இஸ் கோயிங் ஃபார் ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த எக்ஸ்டர்னல் மூமெண்ட் என்ன இருக்கும், ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் மூமெண்ட். அப்போ பாசிவ் அப்போசிங் ஃபோர்ஸு, ஆக்டிவ் அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பாசிவாக என்னென்னா, இப்போ லிகமெண்டெல்லாம் வந்து என்ன பண்ணாது, மூமெண்ட் பண்ணாது இல்லையா. இப்போ மசில்ஸ் மட்டும்தான் அந்த ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணும். லிகமெண்ட் வந்து என்ன பண்ணும், ஒன்றும் சுருங்கும் இல்லைன்னா விரியும், வேறு எதுவுமே அது பண்ணாது லிகமெண்ட்டு. அப்போ அந்த லிகமெண்ட் வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லிகமெண்ட்ஸு இல்லை ஜாயிண்ட் கேப்சூல்ஸ் எல்லாமே பாசிவ் அப்போசிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஆக்டிவ் அப்போசிங் ஃபோர்ஸாக இருக்கிறது எல்லாமே மசில்ஸாக இருக்கும். அந்த மூமெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணணும், அதிகமாக அந்த மூமெண்ட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட் மசில் குரூப்ஸாக இருக்கும். சரியா, அதுதான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கும். இப்போ அட்லாண்டோ ஆக்சியலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, ட்ரங்க்குன்னு சொல்லிட்டோம். அதில் சர்வைக்கல், தொராசிக், லம்பார் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு சர்வைக்கல் ரீஜனில் லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குது, தொராசிக் ரீஜனில் எப்படி இருக்குது, லம்பாரில் எப்படி இருக்குது. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததோட டோட்டல் டேப்லோ காலம், டோட்டல் இது வந்து இந்த டேப்லோ காலம் தான். நீங்கள் அதை ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னா கூட யூ கேன் ரீட் திஸ் டேப்லோ காலம். நம்ம இப்போ என்ன படித்தோமோ அதோட ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம்ஸ் இங்கே இருக்கும். இப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி, இப்போ நம்ம கீழேருந்து போனோம் இல்லையா, ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஆன்டீரியர் இருந்தது, நீ ஜாயிண்ட்டில் ஆன்டீரியர் இருந்தது, ஹிப் ஜாயிண்ட்டில் போஸ்டீரியர், சாக்ரோலியாக்கில் ஆன்டீரியர், லம்பாரில் போஸ்டீரியர். ஸோ நம்ம என்னென்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோமோ எவ்ரிதிங் வில் பி ப்ரெசன்ட் இன் திஸ் டேப்லர் காலம். சரியா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், நார்மல் பார்த்தோம். இப்போ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு, நார்மலில் லைன் ஆஃப் கிராவிட்டி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் எப்படி இருக்கும்னு புரிஞ்சிருச்சா எவ்ரிவன்? இது புரிஞ்சிச்சுனா தான் இப்போ நம்ம டீவியேஷன்ஸ்குள்ளே போக முடியும். உள்ளே இருக்கீங்களா? ஓகே, இப்போ we are going for deviation. இப்போது டீவியேஷன் அப்படிங்கும்போது எதுவுமே நம்ம இப்போ எந்த பொசிஷனில் பார்க்குறோம் அப்படின்னா சைடில் தான் பார்க்குறோம். இந்த டீவியேஷனுமே நம்ம we are going for the sideways அப்படி தான். அப்போ காம்பன்சேட்டரி பாஸ்டர்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளாவே ஒரு பாஸ்டர் அடாப்ட் பண்ணிக்குவோம்.
அடாப்ட் பண்ணிவிட்டு we will try to manage with that posture. அதே மாதிரி தான் நம்ம லிகமெண்ட்ஸும் மசில்ஸும் தப்பாக ஒரு பாஸ்டரை வந்து அதுவாகவே நம்ம இப்போ சில பசங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பியூபர்ட்டி தே வில் ட்ரை டு கோ ஃபார் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் அட் த ட்ரங்க் அப்பர் ட்ரங்க் வந்து திடீர்னு வந்து கூன் போடுவாங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை அப்படியே ஹபிச்சுவலாக அப்படி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அப்போ அதை மெயின்டைன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸும் மசில்ஸும் என்ன பண்ணும், தட் வில் ட்ரை டு மெயின்டைன், அதுவும் வந்து அந்த ஃப்ளெக்ஸ்டு பாஸ்டரே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி மாற்றி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னாக்கா காம்பன்சேட்டரி பாஸ்டர். அவங்களாவே ஒரு பாஸ்டர் அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிகமெண்ட்ஸும் மசில்ஸும் அடாப்ட் ஆகிட்டு தென் தட் இஸ் கால் தி காம்பன்சேட்டரி பாஸ்டர். இப்போ கீழேருந்து அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கும் போகிறோம், ஒவ்வொரு டீவியேஷனுக்கும் போகிறோம். இப்போ ஃபுட் அண்டு கிளாஸ், ஃபுட் அண்டு டோஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கிளாட்டோ. கிளாட்டோ அப்படிங்கிறது என்ன, கால் வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்ஷனில் போகிறது இல்லையா, காலில் இருக்கக்கூடிய அந்த டோஸ் வந்து ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டிக்கு போகிறது. அப்போ அது எப்படி இருக்கும், இப்போ அந்த கிளாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ அப்படிங்கிற அந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி எம்டிபி மெட்டடார்சோ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டில் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கம்பைன்ட் வித் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல். ப்ராக்சிமல் ஜாயிண்ட்டும் டிஸ்டல் ஜாயிண்ட்டும் வந்து ஃப்ளெக்ஷனில் இருக்கும், மெட்டடார்சோ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் மட்டும் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அப்படின்னா என்ன, கையில் எப்படி கிளா ஹேண்ட் வருதோ அதே மாதிரி கால் விரலில் கிளாட் டோஸ்ன்னு வருது. ஸோ இது வந்து ஒரு பாஸ்சுரல் அப்நார்மாலிட்டி தான். அப்போ இந்த அப்நார்மல் டீவியேஷன் வந்து எதனால் வரும் அப்படின்னாக்கா அந்த டோஸ்க்கு வந்து அதிகமாக வெயிட் கொடுக்குறது. தென் சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்னால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஹெட் ஆஃப் த மெட்டாடார்சலே வந்து சில நேரம் வந்து சப்லக்ட் ஆயிரும். சப்லக்ட்னா அது அந்த இடத்துல இருந்து அந்த ப்ராக்சிமல் ஃபேலங்ஸ் வந்து அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும். ஸோ டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வி கால் இட் ஆஸ் அ சப்லக்சேஷன். ஸோ திஸ் டிஃபார்மிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இட் ரெடியூசஸ் த பேஸ் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா நம்ம பேஸ் ஆஃப் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம், நம்ம வந்து அந்த குதிங்கால் இல்லையா அந்த ஹீலில் இருந்து ஆரம்பித்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த டோஸ் வந்து பதியக்கூடிய தரையில் பதியக்கூடிய இடங்களில் தான் நம்ம அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுன்னு சொன்னோம். அப்போ இது என்ன பண்ணிடுது, இந்த ஃப்ளெக்ஷன் பண்ணதுனால பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுது. இதனால அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி போயிடுது கிளாட்டோவில். சரியா? ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னாக்கா இது என்ன வேணாலும் ரீசன்ஸ் இருக்கலாம். இர்ரெகுலராக போடக்கூடிய ஷூனாலேயோ, ஃபுட்டு, மஸ்குலர் இம்பேலன்ஸு, இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, அந்த தென் சம் சார்ட் ஆஃப் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு லைக் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் எல்லாம் வந்து அக்ரவேட் ஆகும்போது, இன்ட்ரென்சிக் மசில்ஸ் அந்த காலில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் மசில்ஸ்லாம் வந்து இஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சும்போது, ஏஜ் ரிலேட்டட் எனி சம் சார்ட் ஆஃப் ரீசன்ஸ்னால இந்த கிளாட்டோ வரலாம். இந்த கிளாட்டோ வர்றதுனால there is a deviation from the posture. இப்போ அதே இது வந்து ஹேமர் டோ அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு விரல் இல்லை 2 விரலுக்கு வந்தால் அதுக்கு பேர் ஹேமர் டோ. த சேம் திங் இதே மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் அட் த மெட்டடார்சோஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டு அண்ட் ஃப்ளெக்ஷன் ப்ரெசென்ட் அட் த ப்ராக்சிமல் அண்ட் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டு. ஆனால் ஏதாவது 1 or 2 டோஸில் மட்டும் வரும். எல்லாத்துலேயும் வந்தால் தட் இஸ் கால்டு கிளாட்டோ, 1 or 2ல் வந்தால் தட் இஸ் கால்டு ஹேமர் டோ. இப்போ இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா கேலோசைட்டிஸ் அப்படின்னாக்க it is a painless thickening of the epidermis found on superior surface of proximal epid due to அதிகமாக ப்ரெஷர் அந்த இடத்துல கொடுத்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். தட் இஸ் கால்டு கேலோசைட்டிஸ். ஸோ தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் எபிடர்மிஸ் வந்து என்ன ஆகுதுனாக்கா இரிட்டேட் ஆகி தட் பிகம்ஸ் இன்ஃப்ளேம்டு. ஸோ இந்த கிளாட்டோ ஹேமர்டோ இதில் வந்து தேர் வில் பி அ டீவியேஷன் இன் த பாஸ்டர். அடுத்து நீ ஜாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வரும். என்ன அப்படின்னா இந்த டைரக்ஷனில் கவனிங்க, நம்ம எல்லாமே எந்த அலைன்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கோம், லேட்ரலாக ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய டீவியேஷன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். அதர் இதுக்குள்ளே போகல, இன்னும் ஆன்டீரியர் போஸ்டீரியருக்குள்ளே நம்ம போகல. நம்ம சைடில் லேட்ரல்லேருந்து பார்க்கக்கூடிய டீவியேஷன்ஸை மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். தென் கம்மிங் டு நீ ஜாயிண்ட் அப்படின்னா நீ ஃப்ளெக்ஸ்டு பாஸ்டர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி இருக்கும். ஓகேயா? இது வந்து டியூ டு ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சம் சார்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னாவும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை சில பேர் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஃப்ளெக்ஸ்டு நீ பாஸ்டர். அப்போ இங்கே வந்து நார்மலாக லைன் ஆஃப் கிராவிட்டி நீ ஜாயிண்ட்டில் முன்னாடி போயிருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகுது, லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து பின்னாடி போகுது. அப்போ அப்படியே ஆப்போசிட் என்ன நடக்கும், நார்மலாக வந்து நீ ஜாயிண்ட் வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் இல்லையா? எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோனமியஸ் தான் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாமல் பார்த்துக்குறோன்னு சொல்லி நம்ம நார்மலில் படித்தோம். அப்போ இங்கே அப்நார்மலில் என்ன நடக்கும், இங்கே திஸ் லீட்ஸ் டு என்ன பண்ணும், இது
பின்னாடி போகுது அப்படின்னாக்கா இங்கே இப்போ என்ன நடக்க ஆரம்பிக்கும், ஃப்ளக்ஷன் தான் டாமினேட் பண்ணும், அவனால் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளக்ஸாஸை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், அந்த குவாட்ரிசெப்ஸ் வந்து ஓவராக வேலை பார்க்கணும். ஓவராக வேலை பார்த்து அந்த நீயை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடிஞ்ச அளவு அது ட்ரை பண்ணணும். இப்படி ட்ரை பண்ணி அது என்ன ஆயிரும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இட் பிகம்ஸ் வீக். அப்போ அவனோட ஃப்ளக்ஷன் டிஃபார்மிட்டி வந்து அப்படியே பெர்சிஸ்ட் ஆயிடும். அப்போ அது ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சரி நீயோட குவாட்ரிசெப்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் ஒழுங்காக பண்ண வரல, அப்போ ஹிப் ஏதாவது காம்பன்சேட் மூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். தோ த ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் பேலன்சிங் அட் த ஹிப். அப்போ இந்த மாதிரி ஒரு நீ ஜாயிண்ட் இருக்கும்போது அவன் இந்த நீ ஜாயிண்ட்டை வச்சுட்டு நடக்கணும் அப்படின்னா இப்போ இதில் எது காம்பன்சேட் பண்ணணும், ஹிப்பும் காம்பன்சேட் பண்ணணும், ஆங்கிளும் காம்பன்சேட் பண்ணணும். அப்போ தான் அவன் இந்த பொசிஷனில் அவனால் நடக்க முடியும். ஏன்னா இந்த பொசிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு, ஃபிக்ஸடு ஃப்ளக்ஷன் டிஃபார்மிட்டி ஆயிடுச்சு. அவனுக்கு ஃப்ராக்சர்னால கூட இது வந்திருக்கலாம், ஃப்ராக்சருக்கு அப்புறம் வந்து அவனை ஒழுங்காக வந்து மொபிலைசேஷன் பண்ணாமல் கூட வந்திருக்கலாம், இல்லை ஏஜ்னாலையும் வந்திருக்கலாம், சம்திங் லைக் தான் கன்ஜெனிட்டலாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் ஃப்ளக்ஷன் டிஃபார்மிட்டி வந்திருக்கு அப்படின்னாக்க தேர் இஸ் அ டீவியேஷன் ஃப்ரம் த பாஸ்டர். அப்போ ஆன்டீரியர்லி விழுகக்கூடிய லைன் ஆஃப் கிராவிட்டி போஸ்டீரியர்லி விழுகுது. அப்போ போஸ்டீரியர்லி விழுகும்போது அவனோட ஹிப்பு வந்து ஃப்ளக்ஷனுக்கு போயிடுது, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அது ஃப்ளக்ஷனுக்கு போயிடுது. இப்போ குவாட்ரிசெப்ஸ் வந்து ஓவராக வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்டும் ஹிப் ஜாயிண்ட்டும் நிறையா அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபிக்ஸட் ஃப்ளக்ஷன் டிஃபார்மிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஹிப்பு வந்து அதே நீ வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகலாம். தட் இஸ் கால்டு ஜெனுனா நீ ஜாயிண்ட். இப்போ ஜெனு ரெக்கர்வேட்டம் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பொசிஷனில் போயிருக்கு. அப்போ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பொசிஷனில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இவனோட லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும், ஸ்டில் மோர் ஆன்டீரியர், பெட்டலாவை தாண்டி முன்னாடி வந்திருக்கும் லைன் ஆஃப் கிராவிட்டி. அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப முன்னாடி வரும்போது அவனோட நீ ஜாயிண்ட் எப்படி இருக்கும், அதிகமான ஒரு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் இல்லையா. அதனால தான் அவன் வந்து ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ பாஸ்டர்னு கொடுக்குறோம். இப்போ அதிகமாக வந்து நீ எக்ஸ்டென்ஷன் போயிடுச்சு அப்படின்னா இப்போ எதோட வேலை அதிகமாக இருக்குது, நீ ஃப்ளக்ஸாஸோட வேலை. இதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா நீ ஃப்ளக்ஸாஸ் ரொம்ப சிரமப்படுது, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இட் வில் நாட் பி ஏபிள் டு டூ. ஏன், எக்ஸ்டென்சர்ஸோட ஒர்க் வந்து அதிகமாகிடுது பிகாஸ் ஆஃப் தி லைன் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் கால்டு யுவர் ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ பாஸ்டர். அப்போ இது வந்து இப்படி இது எதனால் கூட வரலாம் அப்படின்னாக்க திஸ் கேன் பி ஈவன் டியூ டு ஸ்வே பேக். ஸ்வே பேக் இருக்கக்கூடிய அந்த அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஹீ கேன் கெட் தி ஜெனு ரெக்கர்வேட்டம், அதாவது ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ. இன்னும் சில மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களுக்கு ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ இருக்கும். போலியோ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க லெக் வந்து இந்த நீ ஜாயிண்ட் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் நீல இருக்கும். ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டீவியேஷன்ஸ் இந்த நீ ஜாயிண்ட். இப்போ பெல்விஸ் ஹிப் ஜாயிண்டில் என்னென்ன டீவியேஷன் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா எக்ஸசிவ் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ எக்ஸசிவ் ஆன்டீரியர் பெல்விக், இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் உட்காந்துருக்கும் போதே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் உட்காந்துருக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் ஆன்டீரியர் உங்கள் ஹிப்பை மூவ் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு முன்னாடியும் கவுந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸசிவ் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது, நார்மலாக வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கோம், லம்பாரில் எப்படி போகுது, லம்பாரில் இல்லை லம்பார் ரீஜனில் வந்துட்டு நார்மலாக லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி போகுது அந்த டேப்லோ காலமில் பார்த்த வரைக்கும். யார் சொல்ல போகிறீங்க இப்போ ஆன்சரு? நார்மலில் லம்பாரில் வந்துட்டு லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து போஸ்டீரியர்லி போகும். அப்போ போஸ்டீரியர்லி போகிறதுனால அது வந்து லம்பார் ரீஜனில். இப்போ பெல்விஸ் ரீஜனில் எப்படி இருக்கும், ஹிப் ஜாயிண்டில் வந்து போஸ்டீரியர்லி இருக்கும். இப்போ ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் அப்படிங்கும்போது இப்போ நம்ம லம்பாரையும் சாக்கரத்தையும் கன்சிடர் பண்ணணும். அப்போ லம்பாரில் வந்துட்டு போஸ்டீரியராகவும் சாக்ரோலியாக் ஜாயிண்டில் வந்து ஆன்டீரியராகவும் இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி போகும் இல்லையா. அப்போ இது ரொம்பவும் அவன் ஆன்டீரியராக ஷிஃப்ட் ஆகும்போது, ஆன்டீரியராக டில்ட் ஆகும்போது லார்டோட்டிக் கர்வ் என்ன ஆகுது, கூடுதா குறையுதா சொல்லுங்க. ஹிப்பில் லார்டோசிஸ் எப்படி இருக்கும், எக்ஸசிவ் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் இருக்கும்போது there will be reduction in lordosis or increased in lordosis. ஏமா உள்ளே இருக்கீங்களா இல்லையா, இதை வாஸ்டே சொல்லலாமே, நான் கேட்குற ஆன்சர்ஸை கொஷின்ஸை.
If the pelvis is tilted, increases. If the pelvis is tilted more anteriorly அப்படின்னா it will try to increase the lumbar lordosis. அப்போ lumbar lordosis increase ஆகும்போது அது மேலே இருக்கிற தொராசிக்கில் என்ன பண்ணும் அப்படின்னா கைஃபோசிஸை அதிகப்படுத்திடும். இந்த லம்பார் லார்டோசிஸ் என்ன பண்ணுது, தொராசிக் ரீஜனில் கைஃபோசிஸை இன்க்ரீஸ் பண்ணிடும். கைஃபோசிஸ்னால் என்னது, அந்த தொராசிக் கர்வ் வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது கான்வெக்சிட்டி அதிகமாக தெரியும். ஸோ லம்பார் லார்டோசிஸ் மே இன்க்ரீஸ் தி லம்பார், மே இன்க்ரீஸ் தி தொராசிக் கைஃபோசிஸ். இப்போ அது வந்து என்னது, ஆன்டீரியர் பெல்விக் டில்ட். இப்போ போஸ்டீரியர் பெல்விக் டில்ட் அப்படியே மாற்றி, இப்போ போஸ்டீரியர் பெல்விக் டில்ட் இருந்தால் என்ன ஆகும், அதே இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு. திஸ் காசஸ் ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் லம்பார் ஸ்பைன். லம்பார் லார்டோசிஸ் இருக்காது, அப்படியே அந்த லம்பார் கர்வ் ஸ்ட்ரைட் ஆகிடும், ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும், அதாவது ஒரு மோர் ஸ்டிஃப் ஆயிடும் அந்த லம்பார் ரீஜன், ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிரும். அப்போ அந்த எபிலிட்டி ஆஃப் வெர்டிபிரல் காலமே போயிடும். தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலத்தில் என்னென்னலாம் நடக்குது, ஸோ சேம் கைஃபோசிஸ் அண்ட் லார்டோசிஸ் பற்றி தான் பார்ப்போம். ஸோ தேர் இஸ் அன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் தொராசிக் போஸ்டீரியர் கைஃபோசிஸ் அதிகமாகும். ஸோ கைஃபோசிஸ் அதிகமாகறனால இந்த டோவேஜஸ் ஹம்ப் அண்டு கிப்பஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டூ மெயின் கண்டிஷன்ஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே அப்பர் பேக் பாருங்கள் எப்படி கவுந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு டோவேஜஸ் ஹம்ப். இது எதனால் வரலாம் அப்படின்னாக்கா சம் சார்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ், இல்லை ஆஸ்டியோபோரோசிஸு, இல்லை ஆஃப்டர் மெனோபாஸ், ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் இதெல்லாம் வரலாம். திஸ் லீட்ஸ் டு, இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோர் கம்ப்ரெஷன் ஓவர் த ஆன்டீரியர் போர்ஷன்ஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலமில் பாடியில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் வந்து வரும். இது வந்து டோவேஜஸ் ஹம்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா கிப்பஸ் டிஃபார்மிட்டி. இது எதனால் வரலாம் அப்படின்னாக்கா கேன் ரிசல்ட் டியூ டு டியூபர்குலோசிஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம், இல்லை சம் சார்ட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு, டோவேஜஸ் ஹம்புக்கும் கிப்பஸ் டிஃபார்மிட்டிக்கும் வாட் டிஃப்ரென்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட்? உங்களுக்கு இது ரெண்டுலுமே டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது ரெண்டையுமே ஒரே நேமாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் வந்து டோவேஜஸ் ஹம்ப்னு தனியாகவும் கிப்பஸ் டிஃபார்மிட்டின்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க? Can you find the difference between Dowager's hump and Gibbous deformity? So you will not answer. I will try to finish the lesson. So அடுத்து பார்த்தீங்கன்னா லார்டோசிஸ். ஸோ லார்டோசிஸ் ரெண்டு இடத்துல நமக்கு லார்டோசிஸ் இருக்கணும் நார்மலாக, செர்வைக்கல்லையும் லம்பார் ரீஜன்லையும் இந்த நார்மல் லார்டோசிஸ் இருக்கணும். அப்போது இந்த மாதிரி ட்ரில்ட்டிங், இந்த மாதிரி கைஃபோசிஸ் இருக்கும்போதோ இல்லை இன்க்ரீஸ் லார்டோசிஸ் இருக்கும்போது என்ன ஆகுது, திஸ் லார்டோசிஸ் வில் ட்ரை டு இன்க்ரீஸ் அப்படின்னாக்க அது வந்து லார்டோசிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இட் வில் மேக் த anterior portions and the posterior portions of the vertebra. இங்கே லார்டோசிஸ் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய போஸ்டீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸும் ஆன்டீரியரில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸும் ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஸோ தட் வில் லீட் டு அ டிஃபார்மிட்டி. இல்லை அது வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நார்மலை வந்து மாற்றி விட்டுரும். தென் கம்மிங் டு ஹெட்டில் வந்து ஃபார்வர்டு ஹெட் பாஸ்டர். அதாவது ஃபார்வர்டு ஹெட்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவனுக்கு ஹெட்டு கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது பாருங்கள் அந்த கிப்பஸ் டிஃபார்மிட்டியில். நார்மலாக கழுத்தை வச்சுக்காமல் அந்த கழுத்தை எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் பண்ணி ஒரு மூமெண்ட்லேயே வச்சுக்கிறது. தட் இஸ் கால்டு ஃபார்வர்டு ஹெட் பாஸ்டர். இது எதனால் வருது அப்படின்னா இங்கே லார்டோட்டிக் கர்வ் வந்து செர்வைக்கல்ல ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸே என்ன சில சமயத்தில் வந்து இஸ்கீமிக் போகும். அப்படின்னா என்னது, பிளட்டு கூட சரியாக அந்த சர்வைக்கல் ரீஜனுக்கு போகாத அளவுக்கு அந்த நெக்கோட பொசிஷன் இருக்குது. ஸோ டு மேக் த ஃபார்வர்ட் ஹெட் posture the scapula must rotate medially. ஸோ thoracic kyphosis டெவலப் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் இந்த மாதிரி இருக்கிறனால ஹெட்டு ரொம்ப முன்னாடி போகிறதுனால லார்டோசிஸ் வந்து அதிகமாகுது சர்வைக்கல் லார்டோசிஸ் அதிகமாக இருக்கிறனால டு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக thoracic kyphosis ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். So today we have finished the analysis. அதாவது analysis present in the lateral view and also the abnormalities present in the lateral view. If you have any doubt you can ask me now.